ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ப்ரைஸ் த லார்ட். ஸ்டூடெண்ட்ஸோடைய ஸ்டடீஸ்க்காக அகாடமிக்ஸ்க்காக நான் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க அப்படின்றத அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல்ஸ், அகாடமிக்ஸ், ஸோ இதை சம்மந்தப்பட்டு 1 hour நான் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஸோ இந்த லைவை பார்க்குற எல்லாருமே என்னோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் தகப்பனே, காலை முதல் இந்நேரம் வரை ஏசப்பா உம்முடைய கண்மணி போல் நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளில் கூட தகப்பனே, எத்தனையோ பேர் இந்த நாளை காணாமல் இந்த மண்ணில் மறைந்திருக்கலாம் ஏசப்பா. ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களுக்கு இந்த நாளை கொடுத்து நீர் எங்களை காண செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாட்களில் கூட ராஜா ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யமும் மகிமையும் வல்லமையும் ஆண்டவரே ஏசப்பா எப்பொழுதும் எங்களோடு இருப்பதாக தகப்பனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே, உம்மை நம்புகிறோம் ஏசப்பா. உம்மை நம்பினோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. ஆண்டவரே, அப்படியாய் கூட தகப்பனே, நீ ராஜாதி ராஜன், நீ தேவாதி தேவன், நீர் கர்த்தாதி கர்த்தர் ஏசப்பா. இந்த நாளில் ஆண்டவரே ஏசப்பா நீர் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பிள்ளையாகி ஆண்டவரே எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீரே ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் அதிசய தேவன், நீர் ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த 1 மணி நேரம் கூட தகப்பனே எங்களை முழுமையாய் ஆண்டவரே உம்மிடம் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இப்பொழுது என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஏசப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய ப்ரேயரை நீர் கேட்பீராக தகப்பனே. ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் தருவீராக ஏசப்பா. ஆண்டவரே, இந்த ப்ரேயர் தொடங்குவதற்கு முன்பாக தகப்பனே ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே செய்கின்ற ஜெபத்திற்கு தடைகளாக இருந்தால் அப்படிப்பட்ட பாவங்களை உம்முடைய நாமத்தினால ஏசப்பா நீர் அதை கழுவி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால நீர் எங்களை கழுவி ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் எங்களை பிரேயரில் தகுதிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. அன்பு இரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் த லார்ட். நம்ம எல்லாருமே இணைந்து கடவுளை ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம எடுத்த உடனே ஏசப்பா கிட்ட நம்ம ஒரு ப்ரேயரில் நம்ம உட்காரும்போது எடுத்த உடனே நம்ம ஜெபிக்கிறதோ இல்லை எடுத்த உடனே பைபிள் படிக்கிறதோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்படி கடவுள்கிட்ட ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், ஜெபம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடவுளை எப்போவுமே நம்ம துதிக்கணும். கடவுள்கிட்ட இப்போ நம்ம எடுத்த உடனே ஏசப்பாவை மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும். அவர் அதிசயநாதன், அவர் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்ச தேவன் இல்லையா. நம்மளுடைய ஏசப்பா அவர் இன்னைக்கு நினச்சார்னா நம்மளை எத்தனையோ பேர் இந்த நாளில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஏசப்பா நம்மளை ஒரு நாளுமே நம்மளை என்ன பண்ணுறாருன்னா அவருடைய கண்மணி போல் நம்மளை பாதுகாத்து வராரு இல்லையா. ஸோ நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணுறோன்னும் போது, நம்ம ப்ரேயரில் உட்காடுறோம் அப்படின்னும் போது எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கடவுளை துதிக்கணும். கடவுளை துதிக்கும் போது அவரை நம்ம மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும், அவரை நம்ம வரவேற்கணும். ஏசப்பா கிட்ட நம்ம வரவேற்றா மட்டும்தான் அவரோடு இணைந்து நாமளும் அவரும் என்ன பண்ணுவோம், ஒன்றாக சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு ஜெபம் என்றது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தவங்க கிட்ட நம்ம எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை இந்த விஷயத்துக்காக இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கோங்கன்னு நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய தேவன், நம்மளை உருவாக்கின தேவன் ஏசப்பா நம்மளோடு இருக்கிறார் இல்லையா.
நம்ம அவர்கிட்ட பேசணும், ஏசப்பாவோட நம்ம பேசணும். அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பாவுக்கும் நம்மளுக்கும் வந்து டைரக்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். அந்த டைரக்ட் கனெக்ஷன் மூலயமா நம்ம என்ன பேசுகிறோன்றது, நம்ம என்ன பண்ணுறோன்றது, நம்ம என்ன நினைக்கிறோன்றது, நம்மளுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையுமே வந்து ஏசப்பா வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறார் இல்லையா? ஸோ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், உலகத்தில் நம்ம எந்த மாதிரி இருக்கிறோன்ற எல்லாவற்றையுமே ஏசப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவரோட டைரெக்டாக பேசலாம். ஏசப்பா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஏசப்பா எனக்கு இது வேணும், ஏசப்பா அது வேணும், ஏசப்பா இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு, ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குது. எல்லாமே நம்ம வந்து அடுத்தவங்க கிட்ட நம்ம சொல்கிறது பதிலாக கடவுள்கிட்ட நம்ம சொன்னோம்னா ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவார், நிச்சயமாக நம்மளோட பேசுவார். என்னுடைய மகளோ என்கிட்ட பேசுகிறாங்க, நான் அவங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்தோட ஏசப்பா என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு ஒரு நிச்சயமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார், ஒரு பதிலை கொடுப்பாரு. ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா துதி ஆராதனைக்காக நம்ம ஒரு பாடல் பாடலாம். உங்களுக்கு தெரிந்தால் என்னோடு இணைந்து நீங்கள் இந்த பாடலை பாட வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து விண்ணப்பத்தை கேட்பவரே இந்த சாங் வந்து நம்ம பாடலாம். ஸோ என்னோடு கூட இந்த ப்ரேயரை பார்த்துட்ருக்கிறவங்க என்னோடு கூட இந்த பாடல் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் இந்த பாடலை பாடுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே, சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீர் சொன்னது போல, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பப்பட்ட கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். சங்கீதம் 90வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனம் எதற்குனா, பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதல், பிள்ளைகளின் கீழ்ப்படிதலுக்காக
விடாமுயற்சிக்கான ஒரு ஜெபம் தான். நம்ம இந்த பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலுக்காகவும் விடாமுயற்சிகள் ஒரு ஒரு இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேலையை செய்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு வேலையை தேடுறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு அதில் தோல்வி வந்தாலுமே நம்ம என்ன பண்ணணும்னா விடாமுயற்சி, இந்த விடாமுயற்சியோடைய கூடிய ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய ஏசப்பா நம்மளுக்கு நல்லது ஒரு வெற்றியை தான் கொடுப்பாரு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் கொடுத்த என் பிள்ளைகள் எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை காத்து கொள்ளவும் அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படவும் ஜெபிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் கொடுத்த என் பிள்ளைகள் எல்லா காவலோடும் தங்கள் இருதயத்தை காத்து கொள்ளவும் அதனிடத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படவும் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை வச்சு நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னா, எந்தெந்த ப்ரேயரை நம்ம ரெக்வஸ்ட்டாக ஏசப்பா கிட்ட நம்ம வைக்கிறோமோ அந்தந்த வசனத்தை நம்ம சொல்லி ஜெபிக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு நிறைய வசனங்களை கொடுத்துருக்குறாரு. நிறைய வசனங்களை நம்மளை படிக்கும்போது ஒரு சில வசனங்கள் நம்ம இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா அழுது கொண்டு நம்ம ஜெபிக்கும்போது நம்ம பைபிள் எடுத்து ரீட் பண்ணும்போது ஏசப்பா அதில் நம்மக்கிட்ட பேசுவார். நல்ல வசனங்கள் மூலயமா ஏசப்பா நம்மக்கிட்ட பேசும்போது அந்த வசனம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா நம்மளுடைய கஷ்டத்துக்கு அந்த வசனம் ஒரு ஆறுதலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிற பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய படிப்பிற்காக, கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்காக, ஸோ இந்த பிள்ளைகளுடைய அகாடமிக்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த வசனங்களை வச்சு, அந்த ஜெப குறிப்புகளை வச்சு நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக நம்மளுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்னா ஒரு ஜெப குறிப்புகளையுமே இந்த ஸ்டடீஸுக்காக நம்ம சொல்லி சொல்லி நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கும்போது கடவுள் நம்மளுடைய ஜெபத்தை ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? நம்மளுடைய ஜெபத்துக்கு ஏசப்பா என்ன பண்ணுவார்னா ஒரு கரெக்டான நம்ம எந்த டைமில் நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத ஏசப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த பதிலை நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா ஏசப்பா அந்த பதில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக அவர் காத்துட்ருக்காரு. நம்ம அவர்கிட்ட போகிறதுக்கு நம்ம காத்துட்ருக்கும்போது அவரும் என்ன பண்ணுவார், என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் என்ன பண்ணுறாங்க, எனக்காக காத்துட்ருக்காங்க, நான் அவங்களுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன பண்ணுவார்னா நம்மளுடைய ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் ஆவலாக இருப்பார். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா இப்போ ஸ்தோத்தரிக்கலாம். கடவுள் என்ன பண்ணலான்னா ஸ்தோத்தரிக்கலாம். நம்ம இந்த 1 மணி நேரம் ப்ரேயரில் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், 1 மணி நேரம் நம்மளால் ப்ரேயரே பண்ணிகிட்ருக்க போகிறோமா, இல்லை 1 மணி நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்தோத்தரிக்கணும். கடவுளை முதலாவது எடுத்தவொடனே என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரைஸ் பண்ணணும். கடவுளை ஸ்தோத்தரித்து அதுக்கப்புறமா நம்ம பாடல்கள் பாடி அதுக்கப்புறமா நம்ம வசனங்களை சொல்லி அந்த வசனத்துக்கு ஏற்றபடி அந்த ஜெப குறிப்புகளை நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். ஸோ ஜெபிக்க நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு எல்லாமே ஜெபிக்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஜெயமும் வெற்றியும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்தோத்திர பலிகள் படிக்கலாம். ஸ்தோத்திர பலிகளில் நான் சொல்கிறேன், நான் படிக்கும்போது இந்த ப்ரேயரை பார்த்துட்ருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, நான் படிக்கும்போது நான் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லும்போது என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்கள். நிச்சயமாக நம்மளுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்குமே ஏசப்பா நம்மளுக்கு பதிலை கொடுக்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. ஆமீன். பூமியின் ராஜாக்களுக்கு பயங்கரமானவரே ஸ்தோத்திரம். சமாதானத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். சமாதானக்காரனரே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே ஸ்தோத்திரம். பிரபுக்களின் ஆவியை அடக்குபவரே ஸ்தோத்திரம். பிரபுக்களை மாயையாக்குபவரே ஸ்தோத்திரம். சதா காலங்களுக்கும் ராஜாவாயிருக்கிறவரே ஸ்தோத்திரம். என் ராஜாவே ஸ்தோத்திரம். பரலோகத்தின் ராஜாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் செல்லும். ஆகவே ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்தரே ஸ்தோத்திரம். பரிசுத்த பிள்ளையே ஸ்தோத்திரம். நித்திய வாசியான பரிசுத்தரே ஸ்தோத்திரம்.
நான் பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்தர் என்பவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம். உமது நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஏகோவா என்பது உமது நாம சங்கீர்த்தனம். ஸ்தோத்திரம். ஏகோவா தேவனே ஸ்தோத்திரம். ஏகோவா ஈரே ஸ்தோத்திரம். ஏகோவா ஈரே என்ற வார்த்தைக்கான அர்த்தம் கர்த்தர் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே என்ற வார்த்தைக்கான அர்த்தம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர். யெகோவா ஷாலோம் கர்த்தர் சமாதானம் அளிக்கிறவர். ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா. யெகோவா ஷம்மா என்ற வார்த்தைக்கான அர்த்தம் நம் சமூகம் அளிக்கும் கர்த்தர். யெகோவா ஷாலோம் நம் சமூகம். யெகோவா ஷம்மா நம் சமூகம் அளிக்கும் கர்த்தர். ஸ்தோத்திரம். யெகோவா நீசி கர்த்தர் ஜெயக்கொடியானவர். யெகோவா நீசி கர்த்தர் ஜெயக்கொடியானவர். யெகோவா ஈலியோன். யெகோவா ஈலியோன் உன்னதமான கர்த்தர். யெகோவா ரோஹி கர்த்தர் மேய்ப்பரானவர். யெகோவா ரோஹி கர்த்தர் மேய்ப்பரானவர். யெகோவா ஹிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தர். யெகோவா சபயோத் சேனைகளின் கர்த்தர். யெகோவா மெக்காதீஸ் பரிசுத்தமாக்கும் கர்த்தர். யெகோவா ரொபேக்கா குணமாக்கும் கர்த்தர். யெகோவா ஓசேனு உருவாக்கும் கர்த்தர். யெகோவா ஏலோஹினு நம்முடைய தேவன். யெகோவா ஏலோகா உன்னுடைய தேவன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஆண்டவரே உம்மை துதிக்க உம்மை ஸ்தோத்திரிக்க ஆண்டவரே நீர் நல்ல வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. இப்பொழுது கூட நம்ம எக்ஸாமுக்கு படிக்கும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதாக இருக்கட்டும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காலேஜ் டேஸ்லலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைமாக இருக்கா எழுந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது ப்ரேயர் பண்ணிவிட்டு போகும். காலேஜுக்கு போகும்போது அந்த எக்ஸாம் டைமில் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் போகும்போது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்து ப்ரேயர் பண்ணிவிட்டு பைபிள் எடுத்து ஒரு அதிகாரத்தை வாசிச்சுட்டு போவோம். அது என்ன அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 86. சங்கீதம் 86 எடுத்தவங்க பைபிளை பாருங்கள், எடுத்தவங்க வாசிக்கலாம். சங்கீதம் 86. கர்த்தாவே உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையும் மாணவன். என் ஆத்துமாவை காத்தருளும். நான் பக்தியுள்ளவன். என் தேவனே உம்மை நம்பியிருக்கிற உமது அடியேனை நீர் ரட்சியும். ஆண்டவரே எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தாவே என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். என் தேவனாகிய ஆண்டவரே உம்மை என் முழு இருதயத்தோடும் துதித்து உமது நாமத்தை என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள்.
ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன். என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும். உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை இரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும் படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே ஹல்லேலூயா சொல்லாமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எஸ், இந்த வசனத்தில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கும்போது ஏசப்பா கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணுற ஒவ்வொன்றுத்தையுமே அவர் கேட்கணும், அவர் கேட்பார், அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம ப்ரேயரை ஏசப்பா கேட்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ரேயரில் எந்த கான்சன்ட்ரேஷனும் நம்மளுக்கு வராத படிக்கு, எந்த ஒரு எண்ணங்கள் மேலும் நம்மளுடைய எண்ணங்கள் எங்குமே போகாத படிக்கு நம்ம ப்ரேயரில் உட்காந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கடவுளுக்கு நம்ம முழுமையாக ஒப்படைக்கணும். ப்ரேயர் டைமில் நம்ம என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட நம்ம முழுமையாக உட்காரணும். நம்மளுடைய மனசார நம்ம ப்ரேயரில் உட்காரணும். கடமைக்கும் நம்ம ப்ரேயர் பண்ணக்கூடாது. அடுத்தவங்க பார்க்குறாங்க, இல்லை இப்போ நான் இப்போ ப்ரேயர் பண்ணுறேன்னா, இப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன், நிறைய பேர் இப்போ இந்த சேனலை பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ லைவில் போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, நான் எந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு பயந்து மனசார நான் என்ன பிள்ளைகளுக்காக ப்ரேயர் பண்ணுறனோ, என்னுடைய ப்ரேயர் நான் ப்ரேயர் பண்ணுற அந்த ப்ரேயர் பிள்ளைகளுக்காக ஒரு ஆசீர்வாதமாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் ஒரு ப்ரேயரை பண்ணணும். ஏதோ இங்கே ப்ரேயர் பண்ணுறோம், சரி லைவில் வரோம், நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம், நம்ம ப்ரேயர் பண்ணுறது 4 பேருக்கு தெரியணும், ஸோ நம்ம கடமைக்கு ப்ரேயர் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு ப்ரேயருக்காக நானும் வரல. அந்த மாதிரி ப்ரேயருக்கு நம்ம பண்ணவும் கூடாது. ஸோ நம்ம கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், உண்மையாக ப்ரேயர் பண்ணணும். நம்ம மனசார கடவுள்கிட்ட நம்ம உட்காரும்போது நம்மளுடைய நேரத்தை நம்ம நேர்மையாக உண்மையாக நம்மளுடைய மனசார நம்ம கடவுளுக்காக நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கும்போது கடவுள் என்ன பண்ணுவார்னா, நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பார். ஸோ நம்ம இப்போ ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொன்ன என் தேவனே. அப்பா, சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த 1 மணி நேர ப்ரேயரில் தகப்பனே, நீர் ஆண்டவரே இந்த அடிமையை இணைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றியை செலுத்துகிறேன் ராஜா. நீ ராஜாதி ராஜன், நீ தேவாதி தேவன், நீ கர்த்தாதி கர்த்தர் ஏசப்பா. உமக்கே நன்றி, உமக்கே நன்றி, உமக்கே நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்படியாய் கூட தகப்பனே ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காகவும் ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லேருந்து கூட தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே இன்றைக்கி நான் ப்ரேயருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரும்போது கூட தகப்பனே ஏசப்பா, அங்கே இருக்கிற ஒரு மேம் எனக்கு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஆஃப் டே லீவ்னு சொல்லியிருந்தேன். அந்த மேம் எனக்கு சொன்னாங்க, என்னம்மா எதுக்காக லீவுன்னு என்னை கேட்டிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகிறேன் மேம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ப்ரேயர் பண்ணுறதுக்கு நான் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மேம் சொன்னாங்க, நம்மளுடைய பசங்களுக்காக கூட நீ கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோமான்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய பசங்களுக்காக கூட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிக்கோமான்னு சொல்லியிருந்தாங்க. நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேம்மான்னு சொல்லியிருந்தேன். ஸோ துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே ஏசப்பா, உம்மிடம் கேட்டால் ஆண்டவரே ஏசப்பா எல்லாமே கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை அநேகர்களுக்கு தகப்பனே ஆண்டவரே இன்னுமே தெரியாமல் இருக்கு ஏசப்பா. அநேகர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, உம்மிடம் கேட்கும் ஒவ்வொன்றிற்கும் தகப்பனே நீர் பதிலளிப்பீர் என்ற நம்பிக்கையோடு தகப்பனே விசுவாசத்தோடு நாங்கள் உம்மிடம் தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகளுடைய வாழ்நாளில் தகப்பனே ஆண்டவரே கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை தகப்பனே அறிந்திருக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நாங்களும் தகப்பனே ஏசப்பா படிக்கும்போது தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே
ஆண்டவரே நாங்களும் அந்த படிப்பிலிருந்து ஆண்டவரே நாங்கள் படித்ததனால்தான் இன்று ஒரு மேலே வந்து ஒரு வேலைக்கு வந்திருக்கிறோம் என்பது தகப்பனே. ஏசப்பா நாங்களே இதை வந்து இன்னமும் ரியலைஸ் பண்ணி நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே ரியலைஸ் பண்ணுற தகப்பனே. படிக்கிற நேரத்தில் வந்து ஓரளவுக்கு தான் படித்தோமே தவிர நல்லா படித்திருந்தா படிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து நல்லபடியாக படித்திருந்தா இன்னுமே நம்ம நல்லா வந்து நம்மளுடைய நாலேஜு நம்மளுடைய ஸ்கில் எல்லாமே வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையவே வந்து நாலேஜ் இருக்குது, நிறைய வந்து ஸ்கில்ஸ் இருக்குது, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அது எல்லாமே அவங்க பயன்படுத்த நீர் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே எங்களை போலவே தகப்பனே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக நீர் கிருபை செய்யுங்க. எங்களை எப்படி நீர் படிக்க வைத்தீரோ ஏசப்பா, எங்களை எப்படி நீர் ஆசீர்வதித்தீரோ தகப்பனே, ஒவ்வொரு தேர்வு நேரங்களிலும் கூட சரி ஏசப்பா, எங்களோடு எப்படி நீர் இருந்தீரோ ஏசப்பா, அதே போல் தகப்பனே ஆண்டவரே எக்ஸாமுக்கு படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, ஸ்கூலுக்கு ஆண்டவரே இந்த வருடம்தான் ஆண்டவரே ஸ்டூடெண்ட்ஸ்கள் சின்ன சின்ன குழந்தைங்கள் கூட காலடி எடுத்து வச்சுருக்காங்க ஏசப்பா. ஃப்ரீ கேஜிலேருந்து தகப்பனே ஆண்டவரே 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று படித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஏசப்பா. காலேஜ் போகிற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுடைய அகாடமிக்ஸ் எல்லாமே தகப்பனே ஏசப்பா உம்முடைய நாமத்தினால தகப்பனே அகாடமிக்ஸில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஆண்டவரே படிக்கும் நேரத்தில் இந்த படிக்கும் வயதில் ஏசப்பா அவர்கள் இந்த படிப்பை ஆண்டவரே சரியாக படித்து முடிக்க நீர் கிருபை செய்யுங்க. படிக்கும் வயதில் ஆண்டவரே அவருடைய எண்ணங்களோ சிந்தனைகளோ வேறு எங்கும் போகாத படிக்க ஆண்டவரே ப்ரேயரில் கான்சன்ட்ரேட் பண்ண கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ப்ரேயர் சக்ஸஸ் சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. ஆண்டவரே எந்த அளவுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் எஃபோர்ட் போட்டு படிக்கிறார்களோ அதே அளவுக்கு ப்ரேயர் பண்ணும்போது என் தேவன் அந்த இடத்தில் நிச்சயமாய் ஒரு வெற்றியை தான் தருவீர் என்ற நம்பிக்கை தகப்பனே. ஆண்டவரே அப்படியாய் கூட தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே ஃபீஸ் கட்டி கூட தகப்பனே, இந்த இடத்துல நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயந்தான் ஏசப்பா இது. ஃபீஸ் கட்டி கூட தகப்பனே எத்தனையோ பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே பெற்றோர்களுடைய அந்த கஷ்டங்களை உணராமல் ஆண்டவரே அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ உழைத்து எவ்வளோ வேர்வை சிந்தி வெயிலில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் இந்த மழை நேரங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவரே அந்த பணத்தை பிள்ளைகளுக்காக என் பிள்ளை படிக்க வேண்டும், என் மகள் படிக்க வேண்டும், என் மகன் படிக்க வேண்டும் என்ற அந்த ஆசையோடு அந்த கனவோடு நாங்கள் தான் படிக்கவில்லை, என்னுடைய மகன்கள் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்லபடியாய் படிக்கணும், எனக்கு கிடைக்காதது எல்லாமே என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்னு ஒவ்வொரு பெற்றோர்களும் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு தகப்பனே ஆண்டவரே உழைச்சி தகப்பனே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க தகப்பனே. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் ஆண்டவரே, நான் எல்லாரையுமே சொல்லலை ஏசப்பா, ஒரு சில பிள்ளைகள் தகப்பனே ஆண்டவரே ஒரு சில பிள்ளைகள் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கிறது இல்லை ஏசப்பா. ஆண்டவரே அதை அவங்க உதாசனப்படுத்துகிறாங்க. நம்மளுக்கு காசு இருக்குது, நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க, நம்ம படிக்கலைன்னா கூட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அப்பா அம்மா நல்லா செட்டில்டாக இருக்காங்க, நம்மளுக்கு நல்லது ஒரு லைஃப்பை செட்டில் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்றது நிறைய பேர் ஆண்டவரே ஏசப்பா. நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் கூட ஏசப்பா இதை நான் கேள்விப்பட்டேன் தகப்பனே. ஒரு ஒரு கேர்ள் இருக்கா, அவள் வந்து படிப்பில் கொஞ்சம் வந்து படிக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நீ உனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது, ஸோ நீ இதை யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா படிங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்னாங்க, நல்லா படித்தா தான் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஜாப்க்கு அந்த மாதிரி போக முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்த போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து படிக்கலைன்னா கூட பரவாயில்ல மேம், எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி என்னுடைய ஃபேமிலியில் இருக்கிற பிஸ்னஸில் வந்து நான் ரன் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குமே நான் சொல்லியிருந்தேன், அந்த பிஸ்னஸை ரன் பண்ணணும் அப்படின்னா கூட மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணுமே, அக்கௌண்ட்ஸ் நல்லா போடணும், ஸோ அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அது எல்லாமே பார்த்துக்கலாம் மேம், என்னுடைய வீட்டில் என்னுடைய அப்பா அம்மா நல்லா செட்டில்டாக இருக்காங்க, என்னை நல்லா படிக்க வைப்பாங்க, ஆனால் நான் படிக்கணும் மேம். அப்போ நான் சொன்னேன், உன்னுடைய அப்பா அம்மா செட்டில்டாக இருக்கிறாங்க ஓகே, உனக்கு ஃபீஸ் கட்டுறாங்க ஓகே, பட் ஆனால் அவங்க எப்படி ஃபீஸ் கட்டுறாங்க, அந்த மணி எங்கேருந்து வருது, அவங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்.
நான் ஓப்பனாக நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். நான் படிக்கும்போது என்னுடைய ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் ஃபீஸ் கட்டாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் ஹால் டிக்கெட் இல்லாமல் நான் வெளியே நிறைய நின்றுருக்கேன். ஸோ அந்த டைமில் எல்லாமே வந்து நான் ப்ரேயர் பண்ணி அழுதுருக்கேன். அந்த டைமில் வந்து ஏசப்பா எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு. எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து அவங்க ஹால் டிக்கெட்டை எக்ஸாம் டைமில் மட்டுமே கொடுத்து ரிட்டன் வாங்கி வச்சுப்பாங்க. என்கிட்ட ஹால் டிக்கெட் வீட்டுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் வெளியில் நின்று நான் அழுதுருக்கேன். என்னுடைய அப்பா எனக்கு ஃபீஸ் கட்டல, என்னுடைய அம்மா எனக்கு ஃபீஸ் கட்டலையே நான் நிறைய அழுதுருக்கேன். என் கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து ஃபீஸ் கட்டி பிள்ளைகள் எல்லாருமே எக்ஸாம் ஹாலில் கரெக்ட் டைமில் போய் உட்காந்துருவாங்க. ஸோ என்னுடைய காலேஜ் டைமில் நான் இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அதுக்கு நான் என்னுடைய அப்பாவையோ என்னோட அம்மாவையோ நான் குறை சொல்லவும் முடியாது. அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சுருக்குறாங்க, அந்த கஷ்டத்தை நான் உணர்ந்து நான் படித்தேன். அதுக்கப்புறமா வந்து கடவுள் எனக்கு எல்லாமே வந்து எனக்கு உதவி செஞ்சார். எனக்கு உதவி செஞ்ச கடவுள் கண்டிப்பாக உங்களுக்குமே உதவி செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நம்ம கடவுள்கிட்ட ஜெபிக்கலாம். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பாடல் பாடலாம். என்னோடு கூட பாடுங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல் தான். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு. ஏசப்பாவோட நம்ம இணைந்து நம்ம வாழ்கிற எல்லாருக்குமே என்றைக்குமே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு வெற்றி தான் இருக்கும். ஸோ அதுபோல் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் படிக்கிற ஒவ்வொரு படிப்புலையுமே சரி, ஒவ்வொரு வாழ்க்கையில் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஏசப்பாவை நீங்கள் கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸை தான் கொடுப்பார். ஸோ நீங்கள் படிக்கும்போதோ சரி, ஏதாவது எழுதும்போதோ சரி, ஸ்கூலுக்கு போகும்போதோ சரி, ஸ்கூல்லேருந்து வெளியில் வரும்போதோ சரி, ஸ்கூல் டைமில் நீங்கள் என்ன பண்ணாலுமே சரி, ஒரு சின்ன ப்ரேயர் ஏசப்பா கிட்ட, நான் இதை பண்ணுறேன் ஏசப்பா, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரேயரை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் என்ன விஷயம் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸாக தாங்க முடியும். இப்போ ஒரு பாடல் பாடலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு அல்லேலூயா. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு அல்லேலூயா. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு அல்லேலூயா. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஹல்லேலூயா. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு என்று ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் ஏசப்பாவோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு சக்ஸஸ் தான், நம்மளுக்கு வெற்றி தான்றதை நம்மளுடைய மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா யாருமே சரி, சாத்தானாது சரி, யாருமே சரி நம்மளை என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கடவுளை நம்ம என்ன பண்ணணும்னா பற்றி கொள்ளணும். ஏசப்பா இல்லைன்னா நம்ம கிடையாது. கடவுள் நம்மளுக்கு எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு வசனத்தின் மூலயமா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் உன்னைய விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ பயப்படாத, நீ திகையாத, நீ போகிற இடம்லாம் நான் உன் கூட இருப்பேன், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலுமே நான் உனக்கு நல்ல ஒரு உதவியாக தான் இருப்பேன். எல்லா விஷயத்துலையுமே ஒவ்வொரு வசனத்துலையுமே பார்த்தீங்கன்னா கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் பேசியிருப்பார். ஏசப்பா அப்படின்னா என்ன, பாசிட்டிவ் வைப். ஏசப்பா அப்படின்னா என்ன, ஒரு ஹாப்பி. ஏசப்பான்னா என்ன, எல்லாமே வந்து கடவுள், ஏசப்பா, ஜீசஸ் அப்படின்னா எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவான வைப் தான், ஒரு ஹாப்பியான ஒரு விஷயந்தான், சந்தோஷமான ஒரு விஷயந்தான். அவருடைய வார்த்தை, அவருடைய பேரை நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு நம்மளுக்குள்ள ஒரு உற்சாகம் வரணும், நம்மளுக்குள்ள ஒரு ஒரு மன தைரியம் வரணும், நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணும். ஸோ என்னுடைய வாழ்வில் எனக்கு அப்படி தான், நிறைய கஷ்டங்களாக இருக்கட்டும், நிறைய கவலைகளாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்துருச்சுன்னா கூட, நம்ம ஒரு விஷயத்தில் தப்பே பண்ணல அப்படின்னா கூட நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளை ஏன் இந்த மாதிரி பேசிட்டாங்க, நம்மளை ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம கஷ்டப்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்கூல்ஸ்லேயே கூட வந்து நிறைய எடுத்துக்கலாம். நான் இப்போ அதை நிறையவே ரியலைஸ் பண்ணுறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போதாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கும்போதாக இருக்கட்டும், நான் வந்து ஏதாவது ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு டீச்சர்ஸ் கிட்ட வந்து திட்டு வாங்குறது. ஸோ இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி அவங்க கொஷின் கேட்குறது, அந்த மாதிரிலாம் நிறையவே இருந்திருக்கு. ஸோ வந்து நான் இப்போ ஒரு டீச்சராக போயிட்டு நான் ஒரு ஸ்கூலில் நிற்கும்போது தான் எனக்கு அதோடைய அந்த அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது. ஓ, நம்ம கூட இந்த மாதிரி தான் இருக்கும்போது நம்ம பண்ணுற அந்த சேட்டைகளாக இருக்கட்டும், நம்ம பண்ணுற அந்த தவறுகளாக இருக்கட்டும், எல்லாமே என்ன ஆகுதுன்னா அந்த டீச்சருக்கு வந்து அந்த மாதிரி தானே வந்து ஒரு இரிட்டேட்டாக இருந்திருக்கும், ஒரு வெறுப்பாக இருந்திருக்குமே, நம்ம கூட இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பண்ணியிருக்கிறோமேன்றத நம்ம அந்த தவறை வந்து நம்ம வந்து பண்ணுறப்போ நம்ம யார் சொன்னாலுமே நம்ம கேட்டுக்க மாட்டோம். ஸோ நம்மளுடைய வயசு வந்து அந்த சின்ன வயசில் நம்ம அறியாத அந்த வயசில் என்ன பண்ணுறோன்னா அந்த தவறுகளை வந்து நம்மளுக்கு திருத்திக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்குது. நம்ம ஒரு தவறான வழியில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை நம்ம படிக்கலை அப்படின்னும் போது நம்மளுக்கு அந்த படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டும் போதோ எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. ஸோ லைஃப்பில் வந்து நம்ம அந்த ஒரு இடத்துக்கு போகும்போது தான் அதோடைய அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்றத வந்து நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற சின்ன பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், வாழ்க்கையில் ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, நானே வந்து சம்டைம்ஸ் ப்ரேயர் பண்ணுறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணுறதில்ல, பாட்டு பாடுறதில்ல. ஆனாலுமே எனக்குள்ள ஒரு 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 பாசிட்டிவ் வைப் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டிலேருந்து நான் வெளியில் வரேன், இல்லை ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஏசப்பா வந்து எப்படி நம்ம ஒரு அப்பா அம்மா கிட்ட வந்து அம்மா ஸ்கூல் போயிட்டு வரேன், அப்பா ஸ்கூல் போயிட்டு வரேன்னு எப்படி நம்ம சொல்லுவோமோ, அந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன்னா, ரெடி ஆகிட்டு நான் ஸ்கூலுக்கு வரும்போது, ஏசப்பா ஸ்கூல் போயிட்டு வரேன் ஏசப்பா, ஏசப்பா இந்த நாளில் வந்து நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஏசப்பா, என்னையும் யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஏசப்பா, இந்த நாளில் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை நான் அடுத்தவங்களுக்கு செய்யணும் ஏசப்பா. இந்த மாதிரி தான் வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். காலையில் நான் இந்த மாதிரி தான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு வருவேன். பஸ்ஸில் போகும்போது என்னுடைய அந்த 1 hour ட்ராவலில் வந்து எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ அந்த இடத்துலலாம் நான் ப்ரேயர் பண்ணுவேன். எங்கெல்லாம் சர்ச்சஸில் வந்து நான் ப்ரேயர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுங்க ஏசப்பா, இந்த நாளில் நான் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது ஏசப்பா, நான் கோவப்படக்கூடாது ஏசப்பா, நான் தப்பான ஒரு செயலை செய்யக்கூடாது ஏசப்பா, நான் இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு போவேன். சம்டைம்ஸ் வந்து நான் பைபிளே படிக்கிறதில்ல, நான் ப்ரேயரே பண்ணுறதில்ல அப்படின்னு எனக்கே ரியலைஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வரும்போது நான் ஏசப்பா கிட்ட, நான் வேறு யார்கிட்டையுமே வந்து எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் அழுது ப்ரேயர் பண்ணுறதை நான் லைக் பண்ணுறதில்ல. சம்டைம்ஸ் மேபி யார்கிட்ட நான் சொல்லியிருக்கலாம். ஸோ நிறைய வந்து நான் ஏசப்பா கிட்ட நான் வந்து ப்ரேயர் பண்ணி நேற்றைய தினத்தில் கூட ஒரு ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்காக ஹர்ட் ஆகுதுன்னா நான் கடவுள்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணி நான் அழறேன். ஏன் ஏசப்பா,
ஏசப்பா நான் எந்த தப்புமே பண்ணலையே ஏசப்பா, நான் கரெக்டாக இருக்கேன்ல ஏசப்பா. ஆண்டவரே அந்த விஷயத்தை நம்ம எந்த விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்படுறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம ஹர்ட் ஆகுறோமோ, நம்ம அடுத்தவர்கிட்ட சொல்லி அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அதை தவறான பிரச்சனையாக போய் முடியாமல் ஸ்கூல்ஸில் வந்து நிறைய அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இந்த மாதிரி சொல்லி இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய வந்து பிள்ளைகளே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிச்சுக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஏதாவது தவறு செஞ்சுட்டு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே கூட சரி, இல்லை நம்ம ஸ்கூலில் பக்கத்தில் உட்கார ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயா இருக்கட்டும், இல்லை டீச்சர்ஸ்கிட்டயா இருக்கட்டும், நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு இருந்தோன்னா ஓப்பனாக பேசிடுங்க. நான் இந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி பண்ணது தப்பு தான், ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன். அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற இந்த வயசுலேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போதே இதை கற்றுக்கிட்டோன்னா தான் ஃப்யூச்சரில் நம்மளோட லைஃப்லையாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒரு வேலை பார்க்குற இடத்துக்கு போகும்போதாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 2, 3 வசனத்தை வந்து நான் ப்ரேயருக்காக உங்களுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வசனத்தை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த வசனத்தை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஜெபம் பண்ணும்போது எக்ஸாம் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணலாம், என்ன ஜெபம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஒரு சில வார்த்தைகளை உங்ககிட்ட நான் சொல்ல ஆசைப்படுறேன். தேர்வு எழுதும்போதற்கான ஜெபம். என் மூளையில் ஏதாவது இருந்து மறதியையும் தலை சுற்றுதலையும் என் தேர்விலும் தேர்வு நாட்களிலும் கொண்டு வருமின் அவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அக்கினியால் வெளியேறுவதாக. நம்ம எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது, எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நம்மளுடைய சாத்தான் என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து படிக்க விடாமல் தூண்டிகிட்டே இருக்கும். தூண்டிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு அந்த கான்சன்ட்ரேட் இல்லாதனால வேறு ஏதாவது தூக்கம் வர மாதிரி இருக்கும். அப்போ தான் இல்லை வேறு ஏதாவது எழுந்து வேறு ஏதாவது வேலை பண்ணணும்னு இருக்கும், இல்லை வேறு எங்கேயாவது வெளில போகணுன்னு இருக்கும். ஆனால் புக்கை பார்த்து நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம அந்த கான்சன்ட்ரேட்டோடு நம்ம படிக்கிறதுக்கு முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிச்சுட்டு நம்ம உட்காரும்போது நம்ம எந்த டாபிக் எடுக்கிறோமோ, நம்ம எந்த டாப்பிக்கை இந்த டைமுக்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும்னு நம்ம ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு நம்ம படிக்கணும். நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா ஏசப்பா நம்மளுக்கு ஒரு உதவி செய்வார். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது, நம்மளுக்கு எக்ஸாம் எழுதும்போது நம்மளுக்கு எந்த ஒரு மறதியாகவும் இல்லை எந்த ஒரு ஞாபக சக்தி இல்லாமலோ, அப்படி இல்லாமல் ஏதாவது தலை சுற்றுற மாதிரியோ இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸோ எதுவுமே வராத படிக்க என்ன பண்ணணுமா, நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுவாராம், அந்த எல்லா அசுத்தாவிகள் எல்லா அக்கினிகளும் என்ன பண்ணிடுவாங்களாம், வெளியேற்றிடுவாங்களாம். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸாம் எழுத போகும்போது சின்ன பசங்களுக்காக நம்ம இந்த ஜெபத்தை வந்து நம்ம ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபத்தை நல்லா கேளுங்க. இந்த ஜெபத்தை நீங்கள் நல்லா கேளுங்க. நல்லா கேட்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து நான் கிளியராக உங்களுக்கு இடைவெளி விட்டு நான் படிக்கிறேன். அந்த ஜெபத்தை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்குள்ளே ஏசப்பா பேசுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமேன். ஒவ்வொருவருமே வந்து இதை கேளுங்க. ஞானத்தின் ஊற்றே ஏசப்பா, எனது இந்த இளம் வயதில் பல நன்மைகளை எனக்கு பொழிந்து வழிநடத்தி வந்த நேரங்களை நன்றியோடு நினைக்கிறேன். எனது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்வுகளை எழுதவிருக்கும் நான் இந்த இறுதி நாட்களில் எனது பாடங்களை கடின முயற்சியுடன் படித்து தேர்வுகளை சிறப்பாக எழுதி முடிக்கவும், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் வெற்றி பெறவும், தேவையான ஞானத்தையும் அறிவாற்றலையும் தெளிந்த மனதையும் உள்ள வலிமையையும் எனக்கு கொடுத்தருளுமாறு உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறேன். இதன் மூலம் எனது பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் பிள்ளையாக வளர என்னை வழிநடத்தியருளும். ஞானத்தின் இருப்பிடமாகிய இயேசுவே என் மேல் இறங்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. தேர்வில் நம்ம வெற்றி பெறதுக்கு நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா விசுவாசம். நம்மளுடைய விசுவாசம் பெருக செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா கடவுள் நிச்சயமாக நம்மளுக்கு எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸாக தான் கொடுப்பாரு.
அது மட்டும் இல்லாமல் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, ஒரு குதிரை எப்படி யுத்த நாளுக்கு ஆயத்தமாகிறதோ தகப்பனே, அதே போல் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் படிக்கின்ற ஒவ்வொரு படிப்பிலும் ஆண்டவரே, நாங்கள் தேர்வு எழுதவிருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் தகப்பனே நாங்கள் ஆயத்தமாக நீர் கிருபை செய்தருளும் ஏசப்பா. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் தகப்பனே நீர் கூடவே இருந்து ஏசப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் நீர் சொல்லிக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் நம்ம ஒரு வசனத்தை சொல்லி 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 நம்ம ஏசப்பா கிட்ட நம்பிக்கையோடு ஜெபிக்க நம்ம அந்த விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கும்போது ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு வெற்றியை தான் தருவார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நான் இந்த ப்ரேயர் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக, இந்த அகாடமிக்காக, டீச்சர்ஸ்க்காக ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லியிருந்தபோது நான் ஒரு சில வசனங்களை தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த வசனத்தை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற வசனங்கள் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த வசனத்தை நோட் பண்ணி நீங்கள் ப்ரேயர் பண்ணுற ஒவ்வொரு நாளுமே அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே வாங்க. ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? எக்ஸாமில் ஒரு நல்ல வெற்றியை தருவார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கலாம். அடுத்த வசனம் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். ஏசாயா 41ஆவது அதிகாரம் 13ஆவது வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தில் உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இல்லைங்க. இதை படிக்கும்போதே கிளியராக கொடுத்துருக்காரு ஏசப்பா. அந்த ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு வார்த்தைகளுமே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஏசப்பா நம்மளுடைய வலது கையை பிடிச்சி என்ன பண்ணுறாரு? என்ன சொல்கிறாரு? பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, நான் உனக்கு நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். யார் நிற்கிறாங்களோ யார் நிற்கலையோ அதை பற்றி நீ கவலைப்படாத. உனக்கு பெற்றோர்கள் நிற்கலையா? கவலைப்படாத. டீச்சர்ஸ் நிற்கலையா? கவலைப்படாத. ஃப்ரெண்ட்ஸ் நிற்கலையா? கவலைப்படாத. யாருமே உனக்கு இல்லையே, நீ கவலைப்படாத. நீ பயப்படாம இரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்த வசனம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். நீதிமொழிகள் 23ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம ஏசப்பா கிட்ட மறுபடியும் ஒரு வசனத்தில் ஏசப்பா என்ன சொல்லிக்கொண்டே வராருன்னா, நான் உனக்கு நிற்கிறேன், உன்னுடைய ஜெபத்திற்கு நான் பதில் தரேன், நீ பயப்படாத, நான் இருக்கிறேன். உன்னுடைய முடிவு எப்போவுமே ஒரு சம்பூர்ணமாக ஒரு நல்ல முடிவாக தான் இருக்கும். நீ பயப்படாத, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீ உன்னுடைய விசுவாசத்துடன் கூடிய உண்மையான நம்பிக்கையை நீ என் மேலே வைக்கும்போது உன் நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாதுன்னு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வசனம் ஏசாயா 41ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். ஏசாயா 41ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாரு ஏசப்பா. நம்மளுக்கு ஒரு வார்த்தைகளுமே நம்மளுக்கு என்ன பண்ணுது? ஒரு பூஸ்டப் கொடுக்குது. நம்மளுக்கு ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு எனர்ஜியை கொடுக்குது. அவருடைய வசனங்களை நம்ம படிக்க நம்மளை எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு
துயரத்தில் இருந்தாலுமே சரி, நம்மளுக்கு இந்த வசனங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, நம்ம இது வாழ்நாள்லேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, இல்லை நம்ம இந்த இந்த ஸ்டடீஸுக்காகவும் சரி, இதை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப், ஒரு ஹாப்பி லைஃப், ஒரு எனர்ஜியை தான் வந்து ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுறாருன்னா கொடுத்துட்ருக்காரு. அடுத்த வசனம் 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமது லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். ஆமேன். ஹல்லேலூயா. பலமுள்ளவனாக இருக்கட்டும், பலனற்றவனாக இருக்கட்டும், உதவி செய்கிறது ஏசப்பாக்கு லேசான காரியம். ஸோ அவர் எப்படி இருந்தாலும் உதவி செய்ய ஏசப்பா ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்துடன் இருக்கணும். பலமுள்ளவனாக இருங்க, பலனற்றவனாக இருங்க, எதுவாக இருங்க, ஏழையாக இருங்க, பணக்காராக இருங்க, இல்லை எது வேணா இருங்க, கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், பாவம் செய்யாமல் இருக்கணும், கடவுளை விசுவாசிக்கணும், கடவுளை நம்பணும். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவார்? ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன பண்ணுவாருன்னா, உதவி செய்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது, லேசான காரியம்தான். அவர் என்ன பண்ணார்? நம்மளோட துணை நிற்பார். அடுத்தது வசனம் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, ஏசப்பா எல்லா இடத்துலையுமே வந்து ஏசப்பா என்ன பண்ணுவார்னா, நம்ம அவரோடு இருக்கும்போது, அவருக்குள்ளே நம்ம இருக்கும்போது எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு தோல்வியே கிடையாது. எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவார்? நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். எந்த இடத்துலையும் நம்மளை தலை குனிந்து போகவே விட மாட்டார். எல்லா இடத்துலையுமே நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார். அடுத்த வசனம் எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும் படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தர் நம்ம என்ன முடிவு எதிர்பார்த்துருக்கட்டும். எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறோமா, நம்ம நல்லபடியாக படிக்கணும், நம்மளுடைய ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோமா, நல்ல ரிசல்ட் வரணும், நம்ம ஃப்யூச்சரில் வந்து இந்த காலேஜ் படிக்கணும், நம்ம நல்ல லைஃப்பில் செட்டில் ஆகணும், நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து எப்படி ஜெபிப்பாங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடத்துக்கான அதுக்கான பலன் வரணும், டீச்சர்ஸுடைய அந்த உழைப்புக்கான பலன் வரணும், எல்லா பிள்ளைகளும் நல்லபடியாக படிக்கணும், நல்ல பாஸ் ஆகணும், அவங்களுடைய சப்ஜெக்டில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், அந்த மாதிரி நினைப்பாங்க. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ரன் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிக்கணும், டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா சொல்லி கொடுக்கணும். ஸோ 2 ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் வந்து கரெக்டான ஒரு வழியில் போகும்போது அந்த ஸ்கூல் வந்து நல்லா ரன் ஆகும். அப்படின்றதுக்காக தான் நீங்கள் எதிர்பார்த்துருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருமே ஒரு முடிவை வந்து நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். ஸோ ஏசப்பா நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா, எல்லாருக்குமே நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற முடிவை நிச்சயமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவார்னா ஏசப்பா செய்வார். அடுத்த வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏசப்பாவால் உருவாகிறது எல்லாமே கண்டிப்பாக உலகத்தை ஜெயிக்கணும். அப்போது விசுவாசன்றது ஏசப்பாவால் தான் உருவானது. விசுவாசன்றது நம்ம ஏசப்பா மேலே வைக்கிற அந்த ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னா நம்ம கடவுள்கிட்ட விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே இருந்தால் நிச்சயமாக கடவுள் என்ன பண்ணுவார்னா நம்மளுக்கு எல்லாவற்றையுமே செய்வார். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 138வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் ஆகிறோம். ஸ்தோத்திரம்.
இந்த வசனங்கள் எல்லாமே வந்து நான் ப்ரேயருக்காக இந்த வசனங்கள் எல்லாமே நான் எடுத்த வசனங்கள். ஸோ ஸ்டடீஸுக்காக, எக்ஸாம்ஸ்க்காக, பிள்ளைகளுக்காக, ஒரு ஸ்கூலுக்காக, இந்த அகாடமிக்காக, டீச்சர்ஸ்க்காக இந்த வசனங்கள் எல்லாமே வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ இந்த வசனங்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு வசனத்தையுமே இந்த அதிகாரத்துலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்து ஒவ்வொரு வசனத்தையுமே நீங்கள் சொல்லி 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 ஜெபிக்கும்போது ஒரு ஸ்கூல் ரன் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நல்ல வழியில் நல்லா படிக்க வச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுற வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய சின்ன பிள்ளைகள் வந்து படிக்கிற இந்த வயசில் அவங்களுடைய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல், அவங்களோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல், அவங்க தவறான வழியில் போகாமல் நல்ல ஞானத்தோடும் நல்ல ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லாவற்றுக்குமே வந்து உதவியாக இருக்கும். இந்த வசனங்கள் வந்து நீங்கள் படிச்சுட்டு இந்த வசனத்தின் மூலயமா நீங்கள் செயல்பட்டிங்கன்னா எல்லாமே உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பா வந்து நம்மளுக்கு நிச்சயமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்தோன்னா நம்மளுக்கு எல்லாவற்றையுமே ஏசப்பா கூட இருந்து எல்லாமே பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் லாஸ்ட்டாக சொல்லி முடிக்க நான் ஆசைப்பட்றேன். சின்ன பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல நான் அதை ஓப்பனாகவே சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து மது போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறீங்க. தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறீங்க. இந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறதுனால, இச்சைகளுக்கு அடிமையாகி போய் கொண்டிருக்கிறதுனால அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் லைஃப் ஸ்பாயில் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏசப்பாவுக்கு உகந்த பிள்ளைகளா, விசுவாசம் உள்ள பிள்ளைகளா, கடவுளை நம்புகிற பிள்ளைகளா நீங்கள் வாழும்போது உங்களோட லைஃப்பில் எப்போவுமே வந்து வெற்றி தான். ஏசப்பா கண்டிப்பாக நிச்சயமாக நல்லதே நம்ம நினைக்கும் போது, நல்லதே செய்யும்போது நம்மளோட இருப்பார். படிக்கிற ஒவ்வொரு பாடத்துலையுமே உங்களுக்கு நல்லபடியாக புரியும். உங்களுக்காக நான் இதுக்கப்புறம் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுறேன். நீங்கள் நல்லா படிக்கணும். சின்ன பிள்ளைங்க இந்த வயசில் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாமல் நல்லா படித்து நல்லா ஸ்கூல்லேருந்து வெளியில் வந்து ஒரு நல்ல ஹையர் ஸ்டடீஸ் படித்து காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு உங்களுடைய லைஃப்பை நீங்கள் செட்டில் பண்ணணும். பேரண்ட்ஸோடைய மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸோடைய கஷ்டத்தை வந்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு அதன்படி நீங்கள் படிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஸோ இந்த 1 மணி நேரம் வந்து என்னோடய ப்ரேயரை நீங்கள் கேட்டதுக்காக நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தி நான் கடைசியாக முடிச்சுக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. உமக்கு நன்றி 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 அப்பா. இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே நான் பேசவில்லை ஏசப்பா, நீர்தான் எனக்கு பேசினீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவர் இந்த 1 மணி நேரம் ஆண்டவரே நீர் இந்த ப்ரேயரில் இணைத்தீரி, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே. நன்றி ஏசப்பா, நன்றி. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ லைஃப்பில் எந்த ஒரு தவறான ஒரு பாதையுமே நோக்கி போகாமல் கடவுளுடைய பிள்ளைகளாய் கடவுளுடைய வழியில், கடவுள் சொல்லுகின்ற வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா நிச்சயமாக ஏசப்பா வந்து ஒரு நல்ல வெற்றியை தான் தருவார். ஒரு நல்ல ஃப்யூச்சர், குட் ஃப்யூச்சர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் நல்லபடியாக படித்து பின்னாடி வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ ஏசப்பா நிச்சயமாக என்ன பண்ணுவார், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் விசுவாசிங்க, நம்பிக்கையாக இருங்க. டீச்சர்ஸாக இருக்கிற நீங்கள் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அன்பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அன்பாக சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுங்க. அவங்கள ஈஸியான வழியில் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல உதவியாக இருங்க. ஸ்கூல் நடத்துகிற எல்லாருக்குமே வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற அந்த நம்பிக்கையை வந்து விசுவாசத்தை ஏசப்பா கிட்ட நீங்கள் வைங்க. ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே நல்லா இருங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். பைபிள் இதை கடைசி வரைக்கும் விட்டுறாதீங்க. பைபிள் நீங்கள் கூடவே வச்சுக்கோங்க. ஸோ இதை படிங்க. பைபிள் தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மளுக்கு லைஃப்பில் கூட வரப்போகிறதுன்றதை நீங்கள் மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னுடைய ப்ரேயரை கேட்டதுக்காக தேங்க்யூ ஸோ மச். ப்ரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. ஆமேன்.